என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க. காலையிலயும் பல்லு விளக்குறேன்மா, நைட்டும் பல்லு விளக்குறேன். 5 நேரமும் பல்லு விளக்குறேன். மஞ்சள் கரைகள் போகவே மாட்டேன். வாயில ஸ்மெல் வந்துட்டே இருக்குமா, இத்தனைக்கும் நான் பிரஷ் மாத்திட்டேன், இருக்கிற எல்லா கம்பெனி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பேஷண்ட் என்ன கேட்டாங்க. இது எல்லாருக்குமே இருக்க நார்மலா வர டவுட்ஸ் தான். உங்களோட பிரஷிங் டெக்னிக்கை மாத்தணும். ட்வைஸ் பிரஷிங் பண்ணா நீங்க போதும். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பிரஷ் பண்ணி அது அவசியம் இல்லை. பிளஸ் உங்களோட பிரஷிங் டெக்னிக் ரொம்ப முக்கியம். சோ நார்மலா நம்ம முன்னாடி இருக்க பல்லு வெள்ளையா இருக்கணும் சிரிச்சா, சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேகமா ஆபீஸ் கிளம்புறப்ப நல்லா முன்னாடி பல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா நம்ம கிளம்புறதே லேட்டு தானே. நம்ம 9 மணி டியூட்டிக்கு 8:59 தானே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சோ பிரஷ் பண்றதை மறந்துடு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா பிரஷிங் டெக்னிக்கை தான் நீங்க மாறணும். சோ எப்படி பிரஷ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா உங்களோட முன்பகுதி பல்லு உங்களுக்கு தெரியிற பகுதிகளை பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு வாய் நல்லா விரிவா தவிர நம்ம கடிக்கிற பகுதிகளை நீங்க பிரஷ் பண்ணணும். பிளஸ் உள்ள நாக்கு சைட்லயும் மேல அங்கத்து சைடும் நீங்க பிரஷ் பண்ணணும். பிரஷ் நம்ம வச்சு இப்படி 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 இப்படிதான் தேய்க்க கூடாது. சோ பிரஷ் வைக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்ப உங்களுக்கு சைட்ல ஒரு பிக்சர் வரும். சோ அந்த பிக்சரை பார்த்து நீங்க பண்ணிக்கணும். சோ பிரஷ் எப்பயுமே ஒரு 45 டிகிரி ஆங்கிள் நம்ம வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் கொடுத்து நம்ம பிரஷ் பண்றப்ப நம்மளோட டீத்தோட எல்லா சர்ஃபேஸும் அது கவர் ஆகும். பிளஸ் உங்களோட கம்ஸ், அதாவது பல்லுக்கும் ஈருக்கும் இடையில இருக்க பகுதிகளையும் அது கவர் பண்ணி உங்களுக்கு எல்லா அழுக்குகளையும் வந்து வெளியே கொண்டு. இது போகவும் உங்களுக்கு மஞ்சள் கலர் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஜோஸ் டென்டல் கேருக்கு வாங்க. நாங்க உங்களுக்கு ஷேடிங் அப்படின்ற டெக்னிக்ல உங்களுக்கு வந்து பல்ல வந்து நாங்க க்ளீன் பண்ணி உங்களுக்கு பாலிஷ் பண்ணி இப்போ ஆஃபரிங் ஓப்பன் ஆஃபரிங் வேற 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.